3, 2, 1. பிப்ரவரி 28, 2026 ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனியை யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் ராணுவம் பின் பாயிண்ட் பண்ணி எலிமினேட் பண்ணாங்க. ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியை தாண்டி எப்படி ஈரானினுடைய சுப்ரீம் லீடரையே இஸ்ரேல் எலிமினேட் பண்ணாங்க, இதுக்கு அவங்க யூஸ் பண்ண டாக்டிக்ஸ் என்ன, இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். பிப்ரவரி 28, 2026 ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனியும் மற்றும் பிற தலைவர்களும் ஈரானினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. சரியா அந்த சமயத்துல இஸ்ரேல் மற்றும் யுஎஸ் ராணுவம் ஒன்று சேர்ந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திய அந்த ஒரு இடத்துல சரமாரி தாக்குதல் நடத்துறாங்க. அதுல ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனி கொல்லப்படுகின்றார். இந்த இடத்துல எப்படி இஸ்ரேல் மற்றும் யுஎஸ் ராணுவம் பின் பாயிண்ட் பண்ணி அயத்தொல்லா அலி கமேனியை எலிமினேட் பண்ணாங்க? ஸ்டேஜ் 1 மானிட்டர். இந்த ஸ்டேஜ்ல இஸ்ரேல் ஈரான் சுப்ரீம் லீடரை சில மாதங்களுக்கு முன்பு இருந்தே கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கண்காணிச்சாங்கன்னா, ஈரானில் உள்ள முக்கியமான ரோட் கேமராக்களை ஹேக் பண்ணி அதுல இருந்து இஸ்ரேல் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. பல மாதங்களாகவே ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் போய் கொண்டே இருந்திருக்குது. இந்த கேமரா ஃபுட்டேஜஸ் மூலமாக அயத்தொல்லா அலி கமேனி வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்க, பாடி கார்ட்ஸ் எப்போ வர்றாங்க, எந்த டைம்ல அவங்க ஷிஃப்ட் மாறாங்க முதற்கொண்டு அனைத்தையுமே மிக துல்லியமாக கண்காணிச்சிருக்காங்க. மற்றும் ஒரு கேமரா ஆங்கிள் ஒரு பாடி கார்டு எப்போ அவருடைய காரை பார்க் பண்றாரு, எந்த ரூட்ல வராரு, எப்போ அவர் ஷிஃப்டை சேஞ்ச் பண்றாரு முதற்கொண்டு அனைத்தையுமே மிக துல்லியமாக கண்காணிச்சிருக்காங்க இஸ்ரேல். அடுத்ததா ஸ்டேஜ் 2 அனலைஸ். கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ்களை நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் எப்போ வராரு, எப்போ போறாரு, யார் யாரெல்லாம் எப்போ சுப்ரீம் லீடர் சந்திக்கிறாங்க, முக்கியமான மீட்டிங்ஸ் எங்க நடக்குது, சுப்ரீம் லீடர் பாடி கார்டினுடைய லைஃப் ரொட்டீன் என்ன என்பதை முதற்கொண்டு மிகவும் துல்லியமாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 ஹியூமன் சர்வலைன்ஸ். இதுல ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அந்த சர்க்கிளுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை சிஐஏ மற்றும் மொசாத் வளைச்சு போட்டிருக்காங்க. அதாவது சுப்ரீம் லீடருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்களை தங்களுடைய ஸ்பையா மாற்றிக்கொண்டு அவர்கள் மூலமாக சுப்ரீம் லீடர் எங்க இருக்கிறாரு, இவங்க அடுத்து என்ன பிளான் பண்றாங்க என்பதை மிகவும் துல்லியமாக சர்வலைன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டேஜ் 4 ட்ராப். இந்த ஸ்டேஜ்ல ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் மற்றும் பிற தலைவர்கள் அனைவருமே ஒரே இடத்துல ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு டிராப்பமே பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல் நடப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவம் ஈரானை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சமயத்துல அமெரிக்கா சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் அணுகுண்டு தயாரிக்க போறாங்க, அவங்கள நாங்க தயாரிக்க விட மாட்டோம், அவங்கள்ட்ட இருக்கிற என்ரிச்ட் யுரேனியத்தை எங்கள்கிட்ட கொடுக்கணும், அவங்க இனிமே அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் போன்ற பல நிபந்தனைகளுடன் ஈரானை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வளைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல அமெரிக்கா அவங்களுடைய மிக பெரும் விமான தாங்கி போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் எனப்படும் 2 மிக பெரும் கப்பல்களை ஈரானை சுற்றி நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல அமெரிக்கா முன் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, ஈரான் எங்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு முன் வச்சாங்க. அதை ஏற்றுக்கொண்டு ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. ஓமன் நாடு நடுநிலை வகிக்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்தது. மொத்தம் இந்த பேச்சுவார்த்தை 3 கட்டங்களாக நடந்தது. இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே மிக பெரும் முன்னேற்றம் என்பதும் கிடைத்தது. ஈரான் அவங்கள்ட்ட இருந்த என்ரிச்ட் யுரேனியத்தை அமெரிக்கா கிட்ட கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. அதே சமயத்துல எங்கள் மீது உள்ள பொருளாதார தடைகளை நீங்க நீக்கணும் அப்படின்ட்டு சில நிபந்தனைகளையும் முன் வச்சாங்க. ஆனால் இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய திட்டமே கிடையாது. அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஈரானில் உள்ள முக்கியமான லீடர்களை ஒரு டிராப்ல சிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க அனைவருமே போட்டு தள்ளணும் என்பதுதான் அவங்களுடைய திட்டமாக இருந்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா எதிர்பார்த்த மாதிரியே ஈரான் டிராப்புக்குள்ள வந்து தானாக மாட்டினாங்க. ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் மற்றும் பிற தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிப்ரவரி 28, 2026 அன்று அவங்களுடைய வளாகத்துல ஒரு முக்கியமான ஆலோசனைக்காக ஒன்று கூறுறாங்க. சரியா அந்த சமயத்துல யுஎஸ் மற்றும் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தி ஈரானினுடைய சுப்ரீம் லீடரை எலிமினேட் பண்ணாங்க. இந்த இடத்துல எப்படி ஈரானினுடைய சுப்ரீம் லீடரை பின் பாயிண்ட் பண்ணி கரெக்டா தூக்குனாங்க, இதுக்கும் சில நுட்பங்களை அவங்க கையாண்டிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம்.
முதல்ல சுப்ரீம் லீடரினுடைய சோஷியல் நெட்வொர்க்கை ஹேக் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அவருடைய சிக்னலை நல்லாவே மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சுப்ரீம் லீடர் இருக்கக்கூடிய இடத்தை மிகவும் துல்லியமாக மானிட்டர் பண்ணி வந்திருக்காங்க. பிப்ரவரி 28, 2026 ஆண்டு ஈரானினுடைய அபிஷியல்ஸ் அனைவரும் ஒன்று கூடி இருந்த சமயத்துல ஸ்பை மூலமாக தகவல்கள் அறிஞ்சு கொள்றாங்க. இதன் பிறகு யுஎஸ் மற்றும் இஸ்ரேல் களத்தில் இறங்குறாங்க. இந்த இடத்துல இஸ்ரேல் மற்றும் யுஎஸ்க்கு இருந்த மிக பெரும் சவால் என்ன அப்படின்னா, ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாண்டி டார்கெட் அடிக்கணும். இதற்கு அவங்க என்ன பண்ணாங்க? இந்த இடத்துல இஸ்ரேல் மொசாத் மூலமாக சில மாதங்களுக்கு முன்பாகவே நிறைய ட்ரோன்ஸை ஈரானுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எங்கெங்க இருக்குங்கிறதையும் அவங்க பார்த்து வச்சுட்டாங்க. சரியா இஸ்ரேல்ல இருந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் கிளம்பிய உடனே ஈரானுக்குள்ள இருந்த அவங்களுடைய ஆட்கள் ஈரானில் இருந்த ரேடார்கள் மற்றும் மிசைல் லான்ச்சர்ஸை ட்ரோன்ஸ் மூலமாக தாக்கி அழிச்சிருக்காங்க. இதன் காரணமாக அவங்களுடைய ஒட்டுமொத்த ரேடார் சிஸ்டமே பிளைண்ட் ஆயிருக்கு. இந்த ஆபரேஷனுக்கு இஸ்ரேல் பயன்படுத்திய மிகவும் முக்கியமான ஜெட்ஸ் என்ன அப்படின்னா, F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ், F-15S மற்றும் F-16S ஃபைட்டர் ஜெட்ஸை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்த ஆபரேஷன்ல 50க்கும் மேற்பட்ட ஜெட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானினுடைய ஒட்டுமொத்த ரேடாரும் பிளைண்ட் ஆன உடனேயே இஸ்ரேல் விமானப்படை ஈரானுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இவங்க முதல்ல டார்கெட் பண்ணி அடிச்ச அனைத்து இடங்களுமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த அனைத்து இடங்களையுமே டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. ஈரானில் இருந்த முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று பார்க்கும்பொழுது ரஷ்யாவினுடைய S-300, ஈரானினுடைய பவார் 373 மற்றும் சைனீஸ் ரேடார்ஸ், இந்த அனைத்தையுமே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் முறையை பயன்படுத்தி செயலுக்கு செய்து அதை அழிச்சிட்டாங்க. அதன் பிறகுதான் ஈரான் சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளாங்க. ஃபர்ஸ்ட் வேவ்ல ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேவ்ல ஈரானினுடைய மிசைல் லான்ச்சர்ஸை காலி பண்ணியிருக்காங்க. தேர்ட் வேவ்ல ஈரானினுடைய சுப்ரீம் லீடரை காலி பண்ணாங்க. இந்த இடத்துல ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் இருந்த இடம் ஒரு சாதாரண இடம் கிடையாது. அவரு காங்கிரீட் பங்கருக்குள்ள இருந்தாரு. அந்த இடத்துல அவ்வளவு எளிதாக எந்த ஒரு குண்டுமே போட்ட முடியாது. அப்படியே போட்டாலும் அவருக்கு எதுவுமே ஆகாது. இந்த இடத்துல இஸ்ரேல் 2 மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று அமெரிக்காவினுடைய பங்கர் பஸ்டர்ஸ், அடுத்ததாக இஸ்ரேலினுடைய ப்ளூ ஸ்பேரோ. இந்த பங்கர் பஸ்டர் என்பது பங்கருக்குள்ள, அதாவது எவ்வளவு தடிமனான காங்கிரீட் வால் இருந்தாலுமே அதை பெனட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு டார்கெட் அடிக்கும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, 100 அடி உயரம் கொண்ட ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அதற்கு மேல ஒரு பங்கர் பஸ்டரை போடும் பொழுது அந்த பில்டிங்கோட டாப் டு பாட்டம் வரை பெனட்ரேட் பண்ணி பில்டிங்கோட பேஸ்ல இருந்து 6 மீட்டர் கீழே இருக்கக்கூடிய பங்கர்ஸையும் பெனட்ரேட் பண்ணி டார்கெட் அடிக்கும். அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் தான் இந்த பங்கர் பஸ்டர். இந்த ஒரு மிசைலை யூஸ் பண்ணி தான் பங்கருக்குள்ள இருந்த அயத்தொல்லா அலி கமேனியை இஸ்ரேல் கொன்னாங்க. அடுத்ததா ப்ளூ ஸ்பேரோ மிசைல். இந்த மிசைலை லான்ச் பண்ண உடனேயே பூமியோட அட்மாஸ்பியருக்கு போயிடும். அங்க போயிட்டு டார்கெட்டை துல்லியமாக டார்கெட் பண்ணி ஹை ஸ்பீடில் வந்து டார்கெட் அடிக்கும். இந்த ஒரு மிசைலுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனியை கொல்வதற்காக மட்டுமே ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் ரோரிங் 9ல 50 ஜெட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 50 ஜெட்ஸ் அவங்க இருந்த வளாகத்துல 30 குண்டுகளை அடுத்தடுத்து போட்டு ஈரானினுடைய சுப்ரீம் லீடரை கொண்டிருக்காங்க. இதுல அவர் மட்டும் சாக கிடையாது, அவர் கூட இருந்த மற்றும் பிற தலைவர்கள், அவருடைய பேத்தி, மருமகள் போன்ற பலரும் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து இந்த ஸ்டைல்ல இந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.